வணக்கம். DSGS Private Limited Companies discussion, Psychology Department discussion, All Department Conference meeting, World Leaders discussion, Kingdom Countries discussion, Doctor class discussion. Okay, question answers discussion. சரி, ஒரு டாக்டரை நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. முதலாவது நேற்று நடந்த எரர் தான் இப்போது டிஸ்கஷன் செய்ய போகிறோம். ஓகே, சூரியலிங்கேஸ்வரர் கோவில் அந்த மூவி. ஓகே, அந்த மூவிக்கான டைட்டில் என்ன அப்படின்னா சூரியலிங்கேஸ்வரர் அப்படின்றது தான் மூவிக்கான டைட்டில். அந்த மூவி புக் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன எரர் ஏற்பட்டது அப்படின்றத நம்ம டிஸ்கஷன். என்ன எரர் அப்படின்னா, ஆக்டர் சிவகார்த்திகேயன் அந்த மூவி புக் பண்ணதுக்கப்புறம் அந்த மூவியை பார்த்துட்டு என்னுடைய பிரதர் கண்ணன் அவரை துன்புறுத்தியிருக்காரு. அதுக்கு என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா, ஏன் நீங்கள் பராசக்தி மூவி பார்க்குறதுக்கு வரல, ஏன் தலைவர் தம்பி தலைமையில், அதாவது அந்த ஜீவா நடித்த திரைப்படம் டிடிடி அந்த மூவிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துன்புறுத்தல். சரி, அதுக்கு என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா, உளவியல் ரீதியாக ஒரு வைப்ரேஷன் சமநிலையாக இருக்கணும், கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மூவி தேர்ந்தெடுத்தோம். ஓகே, அடுத்து பராசக்தி மூவி அந்த படம் பார்த்துருக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு பொருளாதார வசதி அப்படின்றது மிகவும் தேவைப்படுது. ஓகே, ஏன்னா ஒன்ஸ் ஒரு டைம் ஃபேமிலியோட திரைப்படம் பார்க்க போனாலே இல்லைங்காமல் ஒரு 3000 ரூபா காசு தேவைப்படுது. ஓகே, அடுத்து எங்கள் அப்பாவும் என்னுடைய பிரதர் கண்ணன் அவரோட மாமனாரும் பராசக்தி மூவி படம் பார்க்கணுன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னோம், ஆனால் சுச்சுவேஷன் தோதாகலை. ஓகே, சரி, பாஸ்ட் இன் பாஸ்ட். சரி, ஆக்டர் சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கார். ஒரு மூவி அவர் நடித்து திரையரங்குக்கு வெளியே வருது அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், ரசிகர் மன்றத்துக்கு ஓரளவு கொஞ்சம் கேஷ் கொடுக்கணும். அடுத்து அவரோட கேஷில் அட்லீஸ்ட் ஒரு 10 டிக்கெட்டாவது ஸ்பான்சர் பண்ணணும். இந்த மாதிரி டைரக்டர் சார், வணக்கம் சார், நான் உங்களுக்கு ஒரு ஜிபேயில் ஒரு 5000 அமுச்சு விட்றேன். ஒரு 4-5 டிக்கெட்டு நான் உங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ணுறேன். நீங்கள் அந்த திரைப்படத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு என்ன எதுன்னு தகவல் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா நிலைமை சால்வ் ஆகிருக்கும். ஓகே, இவங்க நடிக்கிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, அதில் ஒரு 10 டிக்கெட்டை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அது தொழிலேக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ என்னோடய திரைப்படங்களே பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே எல்லா டைரக்டர்ஸுக்குமே அந்த திரைப்படம் சார்ந்த அத்தனை நபர்களுக்குமே கேஷ் எல்லாத்தையுமே நான் செட்டில் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி உங்களால் ஒரு 10 டிக்கெட்டோ ஒரு 30 டிக்கெட்டோ ஸ்பான்சர் பண்ணுங்க, அவங்க திரைப்படம் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேஷ் இருக்கிறப்ப அவங்க படம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ என்னோடய திரைப்படத்துக்கே நான் இல்லைங்காமல் ஒரு 100 டிக்கெட்டு ஸ்பான்சர் பண்ணுவேன், இருக்கிற திரையரங்கெல்லாம் போய் பாருங்கள் அப்படின்ட்டு. ஓகே, அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் தோது பார்க்காதனால எரர். அதுக்கு இன்னொரு உளவியல் ரீதியான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அட்லஸ் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு அமைப்பு கொடுத்ததுனால அவர் பொறுப்பு நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் எரர் ஏற்படுத்திட்டா அப்படி. ஓகே, ஆனால் அட்லஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அலுவலகம் தான். அந்த அலுவலகத்தில் இவருக்கு ஒரு சேரு, ஒரு டேபிள், ஒரு பதவி, ஒரு சம்பளம், அவ்வளோதான். ஆனால் உங்களை மாதிரியே நிறையா பேர் இருக்காங்க. இப்போ ஆக்டர் விஜய் சேதுபதியும் அந்த அமைப்பில் தான் இருக்கார். ஆக்டர் பிரகாஷ்ராஜ் அவரும் அந்த அமைப்பில் தான் இருக்கார். ஓகே, அடுத்து அட்லஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு லோகேஷ் கனகராஜன் என்ற மணி அந்த இயக்குனரும் கொஞ்சம் பணி நியமிக்கப்படுகிறார். ஓகே, அடுத்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் எரராக ஏற்பட்டுருச்சு. சரி, அடுத்த தகவல், சத்குரு ஜக்கி வாசுதேவ் டிஸ்கஷன். அவர் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, டைரக்டர் சார் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மூவி ஒன்று புக் பண்ணியிருக்காரு, ஆனால் அந்த மூவியில் என்னை இன்வைட் பண்ணலை அப்படின்னு அவர் நினச்சி ஒரு வருத்தத்தை தெரிவித்ததுனால ஒரு துன்புறுத்தல்.
என்னோடய பிரதரோட நிலையில் ஒரு துன்புறுத்தல், அதனால் ஒரு எரர். ஆனால் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களே, ஒரு டைரக்டராக நான் சொல்கிறத தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. ஒரு மூவி அப்படின்றது ஒரு லாரி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த லாரியில் இத்தனை டன்னு தான் வெயிட் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஏற்றுங்க பரவாயில்ல ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அளவுக்கு அதிகமான டன் கணக்கில் நம்ம வெயிட் ஏற்றுறப்போ, அது ரோட்டில் பயணிக்கிறப்போ ஓவர்லோட் ஆகி எரர் ஆகலாம். ஓகே, சம் சிச்சுவேஷனில் அந்த லாரி நல்ல கண்டிஷனில் இருந்தாலுமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஓகே, அந்த வகையில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அப்படின்ற ஒரு நபருக்கு ஒரு கணம் இருக்குது. அவர் இந்த மூவியில் புக் பண்ணுறப்போ ஸ்க்ரீன் ப்ளேவே நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய கான்செப்டில் அந்த மூவிக்கு உண்டான ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, அது இல்லாமல் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு 10 கோடியா, இப்போ ஏஆர் முருகதாஸ் இருக்கார், அவருக்கு ஒரு 10 கோடி, இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்குன்னு அவருக்கு ஒரு 10 கோடி, இன்னும் சில பேருங்களுக்கெல்லாம் 1 கோடி, 2 கோடி, 3 கோடி, 4 கோடி, 5 கோடி. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளேக்கு உண்டான பணியாளர்களுக்கு கொஞ்சம் சம்பளம், அதுக்கப்புறம் நம்ம அதை படமாக எடுக்கணும். இவ்வளோ விஷயத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு தான் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம தோது பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து ஒரு வேளை சத்குரு ஜக்கி வாசுதேவ் அந்த படத்தில் நடிக்கிறாருன்னா, அந்த மனசாட்சி நிலையில் அவருக்கு நம்ம ஒரு தொகையை கொடுக்கணும். அது அந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் எரர் ஆகலாம். அடுத்து ஒரு வேளை அவருக்கு கேஷே தேவையில்ல, நான் நடிக்கிறேன் அப்படின்றப்போ அதுக்கு உண்டான நம்ம கர்ம வினை வாமப்பெல்லாம் இருக்குது. ஓகே, அந்த கேரக்டரானது ஒரு இலகுவான நிலையில் இருக்கணும். ஓகே, திடீர்னு நம்ம ஹாலிவுட்டில் புக் பண்ணிவிட்டு, அதாவது யூஎஸ்ஏ ஸ்டூடியோவில் புக் பண்ணிவிட்டு திடீர்னு நம்ம கிருஷ்ணா ஸ்டூடியோவில் புக் பண்ணுறதுன்றப்போ எரர் ஆகும். ஓகே, ஏன்னா ஒரு சில ஆர்டிஸ்ட்டு அந்தந்த நிலையில் தான் இயங்கணும். ஓகே, உதாரணத்துக்கு யூஎஸ்ஏவில் ஒரு மூவியில் ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா அவங்களோட நிலையை அப்படியே தான் தொடரணும். வெவ்வேறு மூவியில் புக் பண்ணுறதுன்றது தோதாகாது. எனக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. ஓகே, ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடிப்பாங்க. அவங்களாம் வெப் சீரிஸ்க்கு வர்றதுன்றது சந்தேகம்தான். அடுத்து ட்ராமாவில் புக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குன்றதை விட அது தோதாகாது. ஓகே, அதனால் அவங்கவுங்க நிலையில் அவங்க தான் தோது பார்க்கணும். ஏன்னா சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவரோட பாதை வேறு, இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்ற பாதை வேறு. அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அது கம்முன்னு ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பித்து அதில் உங்களுடைய தொகுப்பான தகவல் எல்லாமே நீங்கள் சொல்லலாம். ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். வேணால் நீங்கள் ஒரு நிலையில் ஒரு பதமாக பக்குவமாக ஒரு லெட்டர் எழுதலாம். இந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் நாங்கள் நடிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸாக வேணால் எடுக்கலாம், ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிற மாதிரி, இல்லை அந்த திரைப்படத்துக்குள்ளேயே இன்னொரு ஷார்ட்ஸ் வர மாதிரி, இந்த மாதிரி தான் நம்ம மூவ் பண்ணுறதுன்றது தான் தோதாகும். ஓகே, அதனால் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களே, நானாக கூப்பிடுவேன். ஓகே, தோதாகிறப்போ நானாக கூப்பிடுவேன். ஓகே, அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக ஒரு ஆசிரமம், ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்றப்போ நீங்கள் ஒன்றும் ஹீரோ கிடையாது. எல்லோரும் பயணிக்கிற ஒரு பாத யாத்திரை மாதிரியான ஒரு பயணம் தான். அதாவது எல்லாருமே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்டு தான். இப்போ நீங்கள் தான் வந்துட்டு குரு, ஓகே, ஆனால் நீங்கள் உங்களை எப்படி மையப்படுத்திக்கிறீங்க? ஒரு ஹீரோவாக மையப்படுத்திக்கிறீங்க. என்ன தோது பாருங்கள், நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தோது பார்க்கறதுனால தான் எரர் ஆகுது. ஓகே, அதனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். நானாக கூப்பிடுவேன், தோதாச்சுன்னா நானாக கூப்பிடுவேன். ஓகே, எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே.